पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वரைவார்க்கு நமः. அன்பர்களே, सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 474வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் நிஷ்பிரேஷ்யன் என்பது. நிஷ்பிரேஷ்யன்னா, பிரேஷ்யன் என்றால் பணியாள் என்று அர்த்தம். யாருக்கு பணியாளே கிடையாதோ அவன் நிஷ்பிரேஷ்யன், அவனே தான் பணியாள், லாயஸ்ட் லெவல். சீதாதேவியை ஆஞ்சநேயர் அசோகவனத்திலே பார்த்து அரக்கிகள்லாம் உறங்கு செய்து சீதாதேவியோடு தனித்து சம்பாஷணமே பண்ணினார். அப்பொழுது சீதாதேவி ஒரு கேள்வி கேட்டுவிட்டாள் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயா, நீ கடல் கடந்து வந்து விட்டாய், ஆனால் சுக்ரீவன் ராமனுடைய நண்பன்னு சொல்றியே, அவன் இருக்கிற சைன்யம் முழுக்க வந்தால் தானே இங்கே போர் நடக்கும், அவர்களெல்லாம் கடலை கடக்க வல்லவர்களா உன்னை போலன்னு கேட்டான். சீதாதேவி எவ்வளோ இன்டெலிஜென்டாக கேட்டா பாருங்க. இந்த கடலை கடப்பதற்கு எவ்வளோ வலிமை வேண்டும், எவ்வளோ பேராற்றல் வேண்டும். நீ விஸ்வரூபம் எடுத்து எனக்கு காண்பிச்ச, உனக்கு அந்த ஆற்றல் இருக்கு ஆஞ்சநேயா. ஆனால் உன்னுடைய சுக்ரீவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானர்களும் இப்படி இருப்பார்களா? அவர்களெல்லாம் எப்படி கடலை கடந்து இங்கே வருவார்கள்? அந்த சைன்யம் இங்கே வந்து நங்கை முற்றுகையிட்டல்லவா என்னை மீட்க வேண்டும் என்று கேட்டார். நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நான் அதைத்தான் நினைக்கிறேன். எல்லாம் சோம்பேறி பசங்க, வேற ஒருத்தருக்கும் திறமையே கிடையாது, யாரும் வரமாட்டாங்களே, எனக்கும் கவலையாக இருக்குது, பார்த்துக்கலாம், ஒரு வழி கடவுள் காட்டுவார் அப்படின்னு எதையாவது சொல்லி வைப்போம். ஏற்கனவே அவள் கவலையில் கிடக்கிறா, அவன் நைந்து போயிருக்கா, அவன் நொந்து கிடக்கிறா, அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். அதனால் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், இவ்வளோ அழகாக சொன்னார் தெரியுமா? சீதாதேவி, சுக்ரீவன் இருக்கிற வானங்கள் எல்லாம் என்னை விட கெப்பாசிட்டி உள்ளவர்கள், என்னை விட ஆற்றல் உள்ளவர்கள். சீதா பார்த்தா நல்லா டூப்புரியில் விடுறான் போல இருக்கு அப்படின்னா சீதை இதை நம்பணுமே. அதுக்காக ஆஞ்சநேயர் சொன்னார், தேவி இதில் என்ன சந்தேகம்? ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறவன் தானே மெசேஜர், பியூன். அவனுக்கு குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி இருக்குமா? மேனேஜருக்கு இருக்குமாம்மா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இருக்குமா? அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அவர்களெல்லாம் எவ்வளோ தகவல் தகுதி இருந்து அந்த பதவிக்கு வந்திருப்பார்.
அதெல்லாம் இல்லாததானே இந்த பியூனா வந்திருக்கான். நான் தானம்மா பியூனா வந்திருக்கேன். மற்ற வானர்கள்லாம் அங்கே தானே இருக்கா. அதனால் அவளுக்கெல்லாம் கெப்பாசிட்டி என்னை விட ஜாஸ்திம்மா. நான் தான் மட்டமானவனால என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார்கள். புரிகிறதா? சீதாதேவி அரண்டு போயிட்டா. இவ்வளோ நல்லா சொல்கிறான், உண்மையாக இருக்குமோ? நாம் தி ஃபேக்ட் தட் ஐ ஹவ் கம் அஸ் மெசஞ்சர் ஷோஸ் தட் தே ஆர் சுப்பீரியர். மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ நகி பிரகிருஷ்யா பிரகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே ஹி இதரே ஜனாக. ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் என் மெசஞ்சராக போடுவா. ஆனால் நம்ம ஊரில் இப்போ இருக்க வேலையில்லா திண்டாட்டத்தில் எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணவங்கெல்லாம் பியூன் போஸ்ட் கிரேட் 4க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் நிம்மதியாக பணம் வரும்ன்ற அந்த ஆசையினால் வராங்க அவங்க. அது வேறு விஷயம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. பழைய காலத்து பென்ஷன்லாம் இப்போ கிடையாது. பழைய ஓய்வூதியம் இல்லை. அதுக்கு தான் போராடுறாங்க. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட்டு வீழ்ச்சி கொடுத்து மக்களும் கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பிழைக்க முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சொல்கிறார் ஆஞ்சநேயர். அதனால் யார் ஹைலி குவாலிஃபைடோ அவனையா மெசஞ்சராக அனுப்புவா. அப்படி மெசஞ்சருக்கு ஒரு மெசஞ்சர் இருப்பான்னு இருக்க மாட்டான். அதனால் கண்ணபிரான் என்ன சொன்னான், தூதனாகத்தான் போனான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அதிலிருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கிறது. என்ன கிடையாது? அவனை விட மட்டமானவர் இல்லை தர்மர்கிட்ட. அதனால் தர்மராஜர் தனக்கும் துரியோதனர்களுள்ள போர் வந்துடக்கூடாது, பாரத போர் வரக்கூடாது, யாரேனும் இதை தடுக்கணும், இதை போய் பேசணும், அங்கே அது ஒரு தூதுவனை அனுப்பணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டபோது கிருஷ்ணன்ட்ட சொல்கிறார். அவருக்கு உள்ளூர என்னன்னா கிருஷ்ணனை தூதுவனாக போன்னு கேட்கணும். எப்படி கேட்க முடியும்? ஏதோ அத்தை பிள்ளைன்னு உனக்கு போனா போதுன்னு உட்காண்டிருந்தா எவ்வளோ நீ உரிமை எடுத்துப்ப? என்ன போய் ஒரு மெசஞ்சராக போக சொல்கிற பியூனா? நான் உனக்கு பியூனா போக முடியுமா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டால் அடுத்த நிமிஷம் தர்மருக்கு பேசுறதுக்கு வாய் கிடையாது. தன்னுடைய மாமா மகனை, பெரிய ஆற்றல் மிகுந்த சர்வேஸ்வரனை போய் நீ போய் எனக்கு அவனுக்குள்ள பியூன் வேலை செய்யு சொன்னால் நியாயமாக இருக்குமா? ஆனால் தர்மருக்கு கிருஷ்ணன் போகணுங்கிற ஆசை இருந்தது மனசில். வாய் விட்டு சொல்லலை, அதை இன்டைரக்டாக அப்படி சொன்னார். யாரேனும் ஒருவர் வல்லவர் இதை இருவருக்கும் இடையிலே தூது போய் ஒரு சமாதானம் பண்ணி வச்சு போரை நிறுத்தினால் நல்லா இருக்கும் அப்படின்னார். அத்தான் நான் இருக்கிறச்சே ஏன் நீ கொல்லப்பட, நான் போறேனேன்னார். அதான் அரண்டு போயிட்டார். நீயா கிருஷ்ணா, உன்னையா அனுப்புற தூதுனான்னு கேட்டார். உனக்கு நான் பணியாளன், ஃபார் லோயஸ்ட் கிரேட் பணியாளனாக நான் வேலை செய்கிறேன் என்று பகவான் தானே முன்னின்றான். அப்போ ஒரு தேர், அந்த தேரோட கூட கொஞ்சம் பேர் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னார். இல்லை இல்லை, மெசஞ்சர் நடந்து போகணும், நடந்து தான் போவேன்னு கிருஷ்ணன் முரண்டு பிடிச்சான். தர்மர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ தூது போகிறதே ஜாஸ்தி, அதனால் எப்படியாவது நீ தேரில் போகணும், நடந்து போகக்கூடாதுன்னு தேர் கொடுத்துட்டார். பகவான் இஷ்டப்படலை. நாளைக்கு நம்ம மெசஞ்சராய் நடந்து போனோன்னு ஜனங்கள் சொல்லணும் அப்படின்னு கண்ணபிரான் திருவுள்ளம். ஆனால் இவரோ புரண்டு பிடிக்கிறாரு. அதனால் தேரில் ஏறி உக்காந்துட்டான். கொஞ்சம் தூரம் போனார். கண்ணபிரானுடைய தேர் போச்சு. தர்மர் விடை கொடுத்துட்டு திரும்பிட்டார். அப்போது வானத்திலிருந்து சில முனிவர்கள் வந்தார். கிருஷ்ணா நாங்களும் வரோம் அப்படின்னா. அந்த முனிவர்களை பார்த்தவுடனே தேரை விட்டு இறங்கி கிருஷ்ணன் நமஸ்கரித்தான். அந்த முனிவர்கள் நடந்து வராளே, நானும் நடந்து போறேன்னுட்டான். ஆகையினால் உபப்ளாவியம் என்று தர்மராஜர் தங்கி இருந்த தற்காலிக தலைநகர், அவருடைய தலைநகரில் இருந்து ஹஸ்தினாபுரம் வரை நடந்து போனான் பகவான். அப்படி யார் சொல்றா? படர்ந்த ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தாரை ஏத்தாதனா என்ன நாவே என்று இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடுறோம். எங்கள் ஊரில் அடிக்கடி சில கேள்விகள் கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தில் ராமாயணம் உண்டா, சிலப்பதிகாரத்தில் பாரதம் உண்டா? ஏன்னா ராமாயண பாரதம் கொஞ்சம் அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த பாட்டு இருக்குது, இது ராமாயணம் இல்லாமல் வேற என்ன? சரி, அவர்கள் விடுங்கள். அப்படி படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவருக்கு தூது நடந்தான். தூது நடந்தா போனால் அவன் நடந்து போகணுன்னு ஆசைப்பட்டு ரிஷிகளை வர வச்சுட்டான். ரிஷிகள்லாம் நடந்து வரைச்சா நான் தேரில் போகலாமா என்று நடந்தே போனான்.
ஆரணம் முழங்க ரிஷிகள் எல்லாம் கூட வந்து வேதம் சொல்லிட்டு வர போனான். இப்படி தனக்கு ஒரு வேலையாள் இல்லாமல் தான் தர்மபுத்திரருக்கு பணியாளனாக, லோயஸ்ட் கிரேடு பணியாளனாக, பக்தர்களுக்கு தான் எல்லாம் செய்வேன் என்பதை காண்பிச்சான். ஆகையினால கண்ணபிரானுக்கு நிஷ்பிரேஷியன், தனக்கு சர்வெண்ட் இல்லாதா சர்வெண்ட் என்று பெயர் வந்தது என்று நாரதர் சொல்ல வசிஷ்டர் ரசித்தார். அதைத்தான் இப்பொழுது நாம் இங்கு 474வது திருநாமமாக அனுபவிக்கிறோம். இதற்கு உண்டான சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளு. பிரஷ்யாந்தரம் யஸ்ய ந தர்மசுனோகோ காரியேஷு தனைவிஹி வெங்கடேசः நிஷ்பிரேஷ்ய நாமா கில கிருஷ்ணரூபே பாண்டவாத்மஜானாம் ஸ்வயமாப்ததாஸ்யகா. பாண்டவர்களுக்கு தானே தொண்டனாகி பாண்டவதூதனாக இன்னும் காசியில் காட்சி தரான். காஞ்சிபுரத்தில் பாண்டவதூதன் என்ற காஞ்சிபுரத்தில் காட்சி தருகிறான் பகவான். மகாபாரதம் முழுக்க கேட்ட ஜனமேஜயன் ஆசைப்பட்டான். தூதனாக போன கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தான்னு சொல்கிறாள், எப்படி இருக்கும்னு. அவன் ஆசையை நிறைவேற்றி தன்னுடைய விஸ்வரூபமாகத்தான் கௌரவ சபையில் உட்கார்ந்திருந்த காட்சியை நயம் பூட்டும்படி பாடகம் என்கிற திவ்ய தேசத்திலே, பெரிய காஞ்சிபுரத்திலே எம்பெருமான் பாண்டவதூத பெருமான் இருக்கான். இப்படி தனக்கொரு பணியாளர் இல்லாமல் லோயஸ்ட் கிரேட் பணியாளனாக தான் இருப்பதை, பக்தர்களுக்கு அப்படி இருப்பதை விரும்பி செய்பவன் எம்பெருமான் என்பதற்காகத்தான் நிஷ்பிரேஷ்யன் என்கிற திருநாமம் என்று வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் சொன்னார். இதற்கான தமிழை கேளுக்கு. பணியாள் அற்ற பணியாளனாய் பணிகள் செய்யும் பணியாளனாமே பாண்டவதூதன் பாடகநாயன் நிஷ்பேஷ்ய பேரன் அவனான். எங்கே எல்லோரும் கலந்து ஜெபிப்போம். பகவான் தனக்கு இன்னொரு வேலையாள் வச்சுக்கிறதுல பக்தர்கள் விஷயத்தில். நடாதூர் அம்மாள் திருமலை யாத்திரை வந்த காலத்தில் அந்த யாத்திரையில் கூட சேர்ந்தவர்கள் நிறைய பேர் ஆயிட்டா. அவன் ரேஷன்லாம் தீர்ந்து போயிடுத்து மலையடி வாரத்தில். அதனால் சாப்பிட ஒன்றும் இல்லை, பட்டினியாக மலையேறுகிறார். பூஜை பண்ணி சொர்ணமுகரி நதியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அத்தனை பேரும் பட்டினியாக பெருங்குழு நடாதுரம்மாள் கோஷ்டி போகிறது. இவர்களை பட்டினியாக போயின்றிருக்கா. கொஞ்சம் தூரம் மலை ஏறி இருப்பா, சிரமமாக இருக்கு, இன்னும் ஏறுறது கஷ்டம். அப்போது எதிர்க்க ஒரு பெரிய பிரம்மச்சாரி வாட்ட சாட்டமாக வெள்ளிய கங்காளத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான். அங்கே நின்று நடாதுரம்மாள் கோஷ்டி எங்கன்னு கேட்டான். இதான்னு சொன்னான். அப்படியான்னா அங்கே பக்கத்தில் ஒரு அருவி ஓடின்னு இருக்கு. அந்த அருவியிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்தான். பிடிச்சிட்டு கையால் எடுத்து புரோட்சிச்சான், வச்சான் கங்காளத்தை. சுவாமி, உங்களுக்கா அனந்தான் பிள்ளை திருவேங்கமுடையான் சந்தையில் கைங்கரியம் மட்டும் நீங்கள் வரதை கேட்டு தத்தியோதரன் அனுப்பிச்சிருக்கார். தயிர் சாதம் சாப்பிடுங்கள், திருப்பாய் தயிர் சாதம். அவனே தள்ள தூக்கிட்டு வந்து கொடுத்தான். இப்படி தனக்கு ஒரு வேலையாள் இல்லாமல் வேலையாளாக தன் அடியார்களுக்கு பணி செய்பவர் இருப்பதனால எம்பெருமான் நிஷ்பிரேஷ்யன் என்று. எங்கே கலந்து ஜெபிங்கள். நிஷ்பிரேஷ்யாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வேங்கடத்துறைவாருக்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। கோவிந்தா